என்ன கர்ம முடியுது? ஏன்டியா அக்கா அப்படி பண்ணி தொலையுது? ஐயோ என்ன பண்ண? இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன் பாரு. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாட்டி என் பேரை நான் மாத்திக்கிறேன் பாரு. மாத்திக்கிறேன். பேரை மாத்திரியா? இந்த 7 வயசாகி இன்னமே பேரை மாத்தி என்ன பேர் வைப்ப? இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். ஆமா, பேரை மாத்த போறேன். நெட்டவழிங்கிறேன் பேரை வள்ளி நெட்டோன்னு வைக்க போறேன். வந்து தொலை வாரியா? ஒரு மனசு பித்துக்கோழி மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்காம இப்பதான் என் பேரை மாத்துறதுக்கு இப்பதான் விசாரணை போடுறாங்க. வந்து தொலை பக்கி. ஐயோ, இந்த அக்கா பாவம் மனசுல அதுக்கு என்ன ஓட்டம் ஓடுது, என்ன இதுல இருக்குன்னு தெரியலையே. நம்ம அதுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துலயே நம்ம இருக்கிறோம். அதுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. வா போய் பேசி பாப்போம் என்ன பண்ணி தொலைய. எக்கா உனக்கு இப்ப என்னதாக்கா பிரச்சனை? அந்த மலை உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆய் உருண்டு விழுதா என்னக்கா ஆகுறது? ஏக்கா அப்படி பண்ற? பதறி போய் எக்கா எக்கா எக்கான்னு கத்திக்கிட்டு வரோம். என்ன எதிரி கேட்காம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, சின்னல தானக்கா உட்கார்ந்திருந்தேன். இந்த போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள எங்க இப்படி காலை கிளப்பி போனேன். பதறி போயிட்டேன் தெரியுமா? அதான் அவ சொல்ற மாதிரி உனக்கு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்னக்கா பண்ணுவ? என்ன பண்ணுவ? தொலைகிறேன் விடுங்க. தொலைஞ்சு போறேன். அப்படியாவது இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. யாருக்கு என்ன இருந்தது என்னத்த பண்ணி அள்ளி வெட்டி கட்ட போறேன். அடி விடுங்க படி. ஏக்கா இந்த மாதிரி பேசினா அப்புறம் எனக்கு கடுப்பாயிர பாத்துக்க. என்ன பேசுற வாயில அடிச்சேன்னு வையே. யாருக்காக இருக்கறியா? யாருக்காக நீ இருக்கற? நீ புள்ளைய பெத்து வச்சிருக்க. அந்த புள்ளைய யார் பாப்போம் நினைக்கிற? நீ இல்லாட்டி ஒரு நாள் நாங்க பாப்போமா, 2 நாள் நாங்க பாப்போமா? அத்தடி நம்ம பத்த கட புள்ளைன்னு காலத்துக்கு யாருக்கா பாப்பா நினைக்கிற? பெத்த தாய் வந்து வளர்க்க மாதிரி பெத்த புள்ளைய பாத்துக்க முடியுமா? இருந்தாலும் வீட்டுக்காரர் இருந்தாலும் அப்புறம் எப்படித்தான் வருது அவரம்? மச்சான் சொல்ல கூட மகாய் வருதுல தெரியுமா? அவர் இருந்தாலும் நீ இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆயிருமாக்கா? பொம்பளை பிள்ளையக்கா, பொம்பளை பிள்ளைய ஆத்தா இருந்து கரை சேர்க்கிற மாதிரி ஆகுமா? அவனுக்கு நானா சொல்லணும்? நீ யாருக்கு இருந்து என்ன பண்ண போறீங்க கேக்குற? உன் பிள்ளைகளுக்காக வந்து நீ இருக்க வேணா? அதானக்கா, உன் மனசு இப்படி உடஞ்சு போயிருந்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடியவளா? யாக்கா அப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா வாய் தவிர சும்மா சொல்லிவிட்டேன். பிள்ளைகளை விட்டுட்டு நான் இங்க போறேன். என் பிள்ளைகளை விட்டுட்டு என்னால போக முடியுமா? என் உலகமே அதுக தானடி. என் உலகமே அதுக தானே. இல்ல வனராசா, நீங்க போயிட்டு வரேன்னு சொன்னியா? ஏதோ ஒரு யோசனையில இப்படி நடந்துகிட்டே இருந்து எப்படி அந்த மலை மேல ஏறி போனேனே எனக்கே தெரியலடி. என்ன யாபத்துல ஏறி உட்கார்ந்தனே தெரியலம்மா. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. தைரியமான பெண்மணியா அப்படி சொல்லுக்கா. அதை விட்டு அப்படிலாம் பேசுற மனசு தாங்குதுல தெரியுமா? நீ அவர் கூட சேரவே வேணாக்கா, அவரோட இருக்கவே வேணாம்க்கா. ஆனா இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறோம். அப்புறம் எனக்கு எப்படி வருது? நீ பிள்ளைகளுக்காக வாழணுக்கா, பிள்ளைகளுக்காக இருக்கணுமுக்கா. ஏன் புருஷன் இல்லாட்டி இந்த உலகத்துல பொம்பளைனால வாழவே முடியாதோ? வாழவே முடியாதால வாழவே கூடாதுன்னு இருக்குதா? ஏய் நெட்டு, நீ சும்மா இருமுடி. உனக்கு எதுவும் பேச தெரியாது, ஏதாவது சும்மா பேசி தொலைவ. செக்க பண்ற. என்னடி என்னப்பா கமெண்ட் இருக்க சொல்ற? என்னப்பா அவரை பத்தி இல்லாத புள்ளதை நான் சொல்ல சொல்றேன். அக்காவுக்கு எதுவும் தெரியாத சொல்றேன். இங்க பாருக்கா, இங்க பாரு. நீ என்னென்ன முடிவு எடுத்தினாலும் அதுக்கு நான் உன் தோழி. நான் நெட்டு வந்து உனக்கு துணையா உன் தோல் கொடுத்து நிப்பக்கா. கள்ள நாளும் கணவன் புள்ள நாளும் புருஷன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலம்க்கா. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் கட்டினவன் தான் கட்டையில போற வரைக்கும் வாழணுங்கிறதுலாம் அந்த காலம். இப்ப நல்லவனோட கெட்டவனோட எதுக்கா வாழணும்? நல்லவன் இருந்தா வாழ முடியாதா, விட்டு கொடுக்க முடியாதா, போக முடியாது. ஒண்ணுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பண்டாடி கேட்க துப்புள்ள அந்த மனுஷனுக்கு எல்லா துரோகம் பண்ண ஆத்தரோட போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கா எனக்கா நீ இது பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? தூக்கி போடுக்க எல்லாத்தையும். ஏய் பச்சை, அத்தனை வார்த்தைகள் இருக்கு. என்னடி பேசுற நீ? நெட்டு கடுப்பாயிருவடி. நீ சும்மா இரு. நீ சும்மா ஏதாவது சும்மா குட்டையை கலப்புற மாதிரி எதையாவது பேசி தொலையாத. பேசவும் தெரியாது, வைக்கவும் தெரியாது. என்ன இடத்துல என்ன பேசணும், என்ன இடத்துல வச்சு கம்மடி இருவடி. என்ன நீ சும்மா இரு, என்ன நீ சும்மா இருங்கிற? என்னையவே அப்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க. காலத்துக்கு அடிமையா காலை புடிச்சுக்கிட்டே கிடக்கணுங்கிறியா? ஆமாங்கபடி. கட்டறவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் காலத்துக்கு கட்டையில போற வரைக்கும் கால்ல கிடக்கணுங்கிறது இப்ப உள்ள விதி இல்லவே. ஆனா நெட்டு அது இப்ப உள்ளதுக்குலாம் செட் ஆகாதுடி. ஒத்து வராது. நான் வேணாம்னு சொல்லி போயிட்டு எங்க ஆத்தா வீட்டுல அண்ணன் தம்பிகளோட நாத்தனாங்களோட எத்தனை நாள் இருக்க முடியும் நினைக்கிறேன்? நீ எத்தனை நாள் இருந்துருவேன்? அங்க எனக்கு மதிப்பு இருக்குமா, மரியாதை இருக்குமா?
மண்ணட்டி எடுத்தேன் கவுத்தம்னு போக முடியாதுடி பிள்ளையில வச்சுக்கிட்டு. எக்கா அப்ப குடும்பக்கார புருஷனோட புகுந்த வீடுதான் கதின்னு காலத்துக்கு இருக்கணுங்கிறியோ? ஐயோ பக்கு மண்ணட்டி சரியான குழப்பி விடாதடி. குடும்பக்கார புருஷங்கிற ஏன் அவர் அக்கா வச்சு தாங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலையா என்ன? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி ஏதோ அது புரிஞ்சுக்காம பண்ணிவிட்டாரு. அதுக்காக குடும்பக்காரங்க லிஸ்ட் எல்லாம் அவர் சேர்க்க முடியுமா? நான் அப்படி சொல்லலம்மா. எல்லா பிரச்சனைக்கும் விவகாரத்துல தீர்வுங்கிறது ஆகாது. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையில பெத்த தாய் பெத்த அப்பனு கூட இருந்து வளர்த்தெடுத்து ஆளாக்கி கட்டி கொடுத்து ஆளாக்குற மாதிரி முடியுமா? முடியுமா? ஆமாக்கா, ஊர் உலகத்துல எத்தனை பேரை பாக்குறோம். புருஷனோட ஒரு சின்ன சண்டை கூட புத்திமதி சொல்லி வாழணும்னு சொல்லாம பெத்த பிள்ளைய வான்னு கூட்டிட்டு போற ஆத்தா வந்து நம்ம வீட்டுல இருன்னு கூப்பிடுற அண்ணன் தம்பி கூட்டிட்டு போய் எத்தனை நாள் நல்லா வச்சு பாத்துருவாங்க? மானம் இல்லாம மரியாதை இல்லாம தாக்கா பிறந்த வீட்லயே வாழணும் அப்படிலாம் போனா. ஏக்கா நீ சொல்றதாக்கா சரி. காலங்கள் போக போக அந்த பொண்ணை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்கக்கா. ஒரு பொருள் மாதிரி கூட நினைக்க மாட்டாங்க. ஏக்கா நீ புரிஞ்சுதாக்கா நல்ல முடிவு எடுக்கிற. ஏக்கா இதை நான் எப்படி உன்னிட்ட சொல்றது? நம்ம வீட்டுல இருக்குதே நம்ம அப்படிலாம் சொன்னோம் அக்கா பாரமா நினைச்சுக்கிட்டு நம்ம அரசா அப்படிலாம் சொல்றாளோ வைக்கிறாளோ நினைச்சிருமோ அப்படிலாம் தயங்கி தான் இருந்தேன். உனக்கே எப்படி கோவம் இருக்கும்? கோவம் இல்லாம யாருக்கும் இருக்காது. கோவம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் மனசு அக்கா மனசே மாறி நினைச்சுதாக்கா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது நம்ம போய் எடுத்து வைக்கிறேன்னு நல்லது அக்காவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நம்ம மேல அக்காவுக்கு தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது பத்தியா? அவ வீட்டுல இருக்க கண்டுதான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டா போ சொல்றா வைக்க சொல்ல நினைச்சிருவேன்னு நான் பயத்தோட அக்கா இருந்தேன். ஆமாடி நெட்டு நீனு பத்தியா உனக்கு ஒரு புத்தி இல்லாம தான் நீயும் தெரியல. ஏக்கா அந்த மனசை புரிஞ்சுக்காம நடந்து வருதேன். நான் இல்லைன்னு சொல்ல உன் கோவம் தப்புலாம் சொல்லல. இருந்தாலும் நல்லது பண்ணிருக்காருல்ல. கோவமா இருக்க நேரத்துல கோவப்படுற மாதிரி நடந்ததையேக்கா நினைக்கணும். எத்தனை நாள் நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க, எத்தனை நாள் மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை நினைங்க அவர் பண்ண நன்றாக நினைச்சு பாருக்கா. வனரோசா எப்படிடியே? எப்படினா எப்படினா எல்லா சௌபாக்கியத்தோட இருக்கிற உனக்குன்னு அதனால உனக்கு எதுவும் தெரியல. இப்படிதான் அக்கா சொன்ன மாதிரி தொட்டா குத்தா பட்டா குத்தம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் கண்டுட்டு போயிடும் நினைக்க முடியுமா? என்னையவே எடுத்துக்க. ஒருவேளை சோத்து கூட சிரமப்பட்டு தான் வாழ்ந்தேன் இருக்க குச்சி இல்லாம. அதனால இவன் கட்டின விசாரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டா எல்லாம் புரிஞ்சு போயிருமா? போடி நெட்டு எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போறது தீர்வே இல்லடி. எத்தனை சோதனை வந்தாலும் இருக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும். விழுந்த இடத்துல எந்திரிச்சு காமிக்கணும் முடி. அப்படியா? நீ என்ன வனரோசா நீ பேச போஸ் கட்டிட்டு சவு பாக்கியத்தோட வாழ்றன்னு சொல்லிவிட்ட. என் மச்சா பொண்டாட்டி வந்துட்டா தெரியுமா? வந்துட்டு பாடா படுத்துறா. சுடுதண்ணியை போடுங்கிறா, வெந்நீரை போடுங்கிறா, காப்பி தண்ணியை போடுங்கிறா. ஐயோ பிள்ளைக்கு குண்டிகளை விடுங்கிறா. ஒன்றும் முடியலடி. அதை நினைச்சு நானே மனசுல பாரமா ஓரமா ஒதுங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி அக்கா பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்ப்போமே நினைச்சேன். ஆனா உன் வார்த்தையை கேட்டவுடனே மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஒரு புத்துணர்வு வருது வனரோசா. புத்துணர்ச்சி வருது. அதான்படி அதான் முடிவு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அந்த மனுஷன் என்னிட கட்டின ஒரு வார்த்தை கேட்கலைங்கிற சங்கடம் இருக்கதான் செய்யுது. ஏன் சங்கடம் என்னோட போகட்டும். என் மக அந்த பிள்ளை என்னடி பண்ணுனா? அவன் என்ன பண்ணா பாவம்? எனக்காக என் கூட வந்து அடுத்த வீட்டுல இருக்கணும்னு அவளுக்கு தலையெழுத்தா. அதனாலதான் முடிவு எடுத்துட்டேன்டி. முடிவு எடுத்துட்டேன் பண்ணிக்கப்போ அங்க சொன்ன அதே டைலாக்கு. எக்கா அந்த மலை மேல உச்சியில இருந்துகிட்டு சொன்னியே முடிவு எடுத்துட்டோம்னு, அது இந்த முடிவு தானா? ஐய நான் வேற விபரீத முடிவு நினைச்சுல பயந்தடிச்சு ஓடியாந்தோம். அடியே வனரோசா அக்கா அப்படி சொன்னல. அந்த முடிவு இல்ல அக்கா, நல்ல முடிவு தாண்டி எடுத்திருக்கு. இப்பவே மனசுல உள்ள பாரமே குறைச்ச மாதிரி இருக்கு. நல்லதோ கெட்டதோ அதாவது வீட்டுல இருந்தாவே நிம்மதி. ஏக்கா அப்புறம் என்னக்கா தயக்கா? அப்புறம் ஏன் இப்படி ஏதோ மாதிரியா உட்காந்துக்கிட்டு சாய் மாத்தடி தலையை சாஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? நீ எடுத்து நல்ல முடிவு தாக்கா. குழப்பமா இருந்தாலும் குழப்பத்துல இருந்தாலும் தனியா போய் உட்காந்து ஒரு நல்ல முடிவு தாக்கா எடுத்திருக்கேன். நீ உன் வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். பாருவேன். அன்னைக்கு அவர் ஏதாவது வருத்தத்துல கோவத்துல ஏதாவது இருந்திருக்கலாம்ல. நம்மளும் அவர் பாட்டுக்கு அப்புறம் பக்கம் என்ன இதுன்னு யோசிக்கணும்ல. மனசு தானக்கா. மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. நேரத்துக்கு தான் மாறுற மாதிரி தான். சரி விட்டு தள்ளு. இப்ப எதுவுமே நான் பேசல. நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு. சரி வாக்கா எந்திரிக்காப்ப. சாப்பிடாம பொழுதோட கிடந்தா உடம்பு என்னத்துக்குக்கா ஆகும்? சாப்பிட வேற நீ நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிற. என் வீட்டுல வந்து இருக்கிறோம்னே பேரு. என்ன தெரியும் சாப்பிடுற ஒரு வயிற்று சோறு உன் தொண்டையில
ஒண்ணுனா அப்படியே பெருசாக்கி சொல்றதே இந்த மாமியாக்கெல்லாம் வேலையா போச்சு. சொல்லுறாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ வரமாட்டா. சொரக்காய்க்கு உப்பு இல்லாம போனாலும் சரி, சவுச்சக்காய்க்கு உப்பு இல்லாம போனாலும் சரி. இப்ப சுவாரஸ்யமா ஒரு வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டேன்னு வை, நீ டண்டனக்கா குதிக்க கிளம்பிடுவேன். நல்லதா? என்ன நல்லது? என்ன நல்லது இப்படி நடந்திருக்கு? நடந்த காலம் இந்த ஆண்டவனுக்கு பொறுக்காதே. இந்த வெள்ளக்காய் எப்ப சிரிப்பா அவன் மர நிமிஷம் எப்ப கஷ்டத்தை கொடுப்போம்னு காத்துக்கிட்டு கிடப்பேன். அவனா? யாரு? இவ ஒருத்தி. எல்லாரும் அந்த அந்த ஆண்டவனே கிளம்பி அப்படி சொல்லுது. என்னப்பா இப்ப என்ன குறைச்சல்ல இருக்கா? என்ன கஷ்டத்துல இருக்கோம்ல ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. இங்க பாருப்ப, சும்மா தேவையில்லாம பேசணும் சொல்லிட்டா பேசக்கூடாது. இப்ப என்ன நீங்க குறைச்சல்ல இருக்கீங்க? ஊர் உலகத்தை தெருவுல போய் பாருங்க. மர்ம வச்சு எப்படி எப்படிலாம் நடத்தாலும் கொடுமைப்பட தெரியாதுங்க. நம்ம சம்மன் நேரத்துக்கு சோறு ஆக்கி வச்சா திங்க உட்காந்துட்டு நல்லா இருக்கும் சொகுசான வாழ்க்கை. சொகுசா இருக்காங்க சொகுசா. ஆமா, என்ன 10 குட்டிய கடவே தேடணும் சொல்றீங்களே, ஏன் கடவே தேடுறீங்க? இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருந்தா அதுக்கு நானும் காணாம கொல்லப்புறத்துல தேடுறேன், அங்கிட்டு தேடுறேன், தோட்டத்துல தேடுறேன், துறவுல தேடுறேன், எங்கடி போனான்னு ஒரு தீரையும் கடைசியில காணாமனு இருக்கிற உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். தரமாட்டோ உங்க அக்கா மருமக 10 பத்மினி மலை மேல உச்சியில உட்காந்துக்கிட்டு யோசனையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க தியானம் பண்ற மாதிரி. அந்த மலைக்காட்டுக்கு எதுக்கு இப்படி போனேன்? நான் என்ன செய்வேன்? அங்க எதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது? நான் இங்க போனேன். என்ன செய்வேன்? அங்கெல்லாம் ஒத்தைய போகலாமா? ஐயோ ஐத்தே, சின்ன ஐத்தே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அதே போய் இப்படி காத்தாட உட்காந்துருந்து வந்தா நல்லா இருக்குமே, மனசு லேசா இருக்குமேன்னு இங்கதான் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அது சும்மா அப்படி போனேன். அங்க போய் உட்காந்துட்டு வந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல ஐத்தே, நீங்க பதறாதீங்க. ஏன் பதறீங்க? என்ன மடி ஒண்ணும் இல்ல கிண்ணமில்லன்னு என்ன பேச்சா பேசுற? அதை விடுங்க ஐத்தே. சிறுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டாளா? புள்ள எங்க இருக்கிற ஐத்தே? எப்ப கேக்குற புள்ள? வந்துட்டா 4:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டா. வந்தவ புள்ள அம்மா எங்கன்னு பராக்குன்னு தேடுனா பார்த்தா. வந்தவனே மிச்சர் போட்டனே இருந்துச்சு, அதை கொட்டி கொடுத்தேன் பிரிச்சு. சித்தி வந்துருவா, வளராசா சித்தி வந்துருவா, காபி தண்ணி போட்டு தருவா, அந்த விளையாடுன்னு சொன்னேன். நான் மணில மாவை கூப்பிட்டோம்னு சொல்லிட்டு அந்த விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் படிக்கணுமே எழுதணும்னு சொல்லிவிட்டு போயிட்டா. தரமாட்டோ விளையாட போனாலா படிக்க போனாலா எழுத போனாலா? கன்ஃபியூஸ் பண்ணி விடுற சும்மா. மண்டையில வச்சு கொளுத்த விளையாண்டுட்டு போற மாதிரி நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் தூக்கிட்டு போனேன்.